பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. ஒத்தரசா போன இறங்கி வாங்க. இவ இன்னைக்கு இறங்கி வரதுக்குள்ள அந்த கிப்பி புடிச்சு மரத்துல கட்டி வச்சாலும் கட்டி வச்சிருவா போல இருக்கு. ஆள்வ யாராவது வரதுக்கு முன்ன இறங்கி வராவலாம் இருக்காது. இன்னும் 4-5 தினம் கூட பறிச்சு போட்டுக்கிட்டு வரேன். ஐயே கடவுளே, இன்னைக்கு இந்த பொம்பளை மாட்டினா கூட பிரச்சனை இல்ல. கிப்பி மட்டும் இந்த பக்கம் வந்துச்சு நம்மள சேத்துல கட்டி போடுவான். என்ன மனுஷியா இருக்கா. இக்கு நேத்து பயங்கரமா சண்டை விழுந்தோம். எம்மா இப்படி ஒரு பொம்பளை நான் உலகத்திலே கண்டதில்ல. இக்கு ஒரு தேங்காய்க்கா இந்த வார்த்தையெல்லாம் கேட்டான். கொஞ்சமா படிப்பறிவு இல்லாதவியலுக்கு கூட நேத்துக்கு நடந்தது புரிஞ்சிருக்கான். இத்தனை வரையும் அவ தென்னை மரத்துல தேங்காய் காய்க்குது பறிக்காவ. சண்டைதான். சண்டையா இருந்த பிறகு கூட நம்ம காம்பவுண்ட்ல எல்லாம் விழுதுன்னு வச்சுக்கான். தேங்காய் புளியெல்லாம் பறிக்கனால அம்பளை என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளதான் வந்து விழாம். அவ போக்குல வருவா, வந்து பறக்கிட்டு போவான். ஒரு வார்த்தை சொல்லது கிடையாது. இதே அவ வீட்டு நடையில நான் போய் நிக்கட்டு என்ன ஆட்டம் ஆடுவான். இந்தோல குச்சி தேங்காய் தான் காது. அதுவும் அந்த சன்சைட்ல பட்டு தெரிச்சுதான் எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள விழுந்திருக்கு. இந்த குச்சி தேங்காய் எப்படி உங்க காம்பவுண்டுக்குள்ள விழாம்? ராத்திரியோட ராத்திரி என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஏறி சாடி என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள கிடந்த தேங்காய் எல்லாம் பறக்கி உன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள போட்டிருக்கேன். நான் கணக்கு வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தானே களவாண்டேன். அப்படி இப்படின்னு என்ன ஆட்டம் அம்மா இந்த பொம்பளை. இக்க சும்மா விட்டியலாம். அந்த கிப்பி முடிய பிடிச்சு 4 திருக்கு திருக்காண்டாமா. ஏம்மா அவகிட்ட எல்லாம் பேச முடியுமாமா? இவ வேற யாரையோ திட்டான்னு சொல்லிட்டு நாங்க சத்தம் போடாம இருக்கோம். அது பிறகுதாம்மா தெரியும் மரத்துல கைக்கு தேங்காய் எல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காவ. இனிமே மரத்து முட்டுல காவலுக்கு இருக்கணும். இல்லன்னா அடுத்த வீட்டுல உள்ளவங்களுக்கு வயிற்றுக்கு தான் போவேன். ஆடினதுக்கு பிறகுதான் எங்களை பத்தி பேசுறானே தெரியும். அது பிறகு எங்க வீட்டுக்காரவிய போய் எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள கிடந்த தேங்காய அவ வீட்டுக்கு தூக்கி எறிஞ்சாவ. உள்ளது காது. இத்தனை வரை ஆனதுக்கு பிறகு கூட அவ தேங்காய நான் கண்டதும் இல்ல கேட்டதும் இல்ல. அவ எண்ணி விடாலாம் நான் பறிச்சுட்டே இருக்கணும். இல்லாதவியெல்லாம் சும்மா தாக்க இருப்பாவ. இருக்கியவியலுக்கு தான் ஆசை கூடுதல். நீங்க இந்த ஒத்தரோசா இருக்கும்போது இந்த கதை சொல்லுவியலாம். சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்டு தோப்புக்கே கூட்டு வந்து இன்னைக்கு அவ தோப்ப மொட்டை அடிக்காம விட மாட்டாவ போல இருக்கேன். தூத்துக்குடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச மாலை போல வேத்து குட்டி கண்மூடிச்சு பார்த்தா ஓடி போனா உச்சி மாலை காத்தா சொப்பனத்தில் எப்படி தயப்பாவுமே வந்து நிப்பா. சொல்ல போன பேரழகி சொக்க தங்கம் போலிருப்பா. வத்தி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்த வப்பதேனாரு பானாரு போல வந்த கண்ணுக்குள்ள தேசிய கொடி போல குத்தி வப்ப நெஞ்சுக்குள்ள. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா. கண்ணீரண்டில் போர் தொடுப்பா. காதும் மண்டபத்ரம் ஒத்தரோசா கீழே இறங்கி வாங்க. யாராவது வந்து மாட்டனன்னு வச்சிடுங்க. மொத்தமா புடிச்சு கட்டி போட்டாலும் கட்டி போட்டுவாங்க. ஊர்ல பணம் ஏறதுக்கு தான் ஆள் இல்ல. பேசாம இந்த பொம்பளை அந்த வேலை பார்க்க வச்சிடலாம் போலயே. சொல்லு மச்சான், என்னடா போன் அட்டன் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ரைட்டா, அதுவும் உன் புது மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அதை விட சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அத ஏன் கேக்குறேன்? எல்லாரும் ரொம்ப பாசமா இருக்காங்கடா. இசையோட அண்ணா அது ஒரு சிடுமூஞ்சி மச்சான். ஆனா முத நாள் இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல. அப்போ இசை எப்படிடா என்ன வெளி தரத்துலான்னு பிளான போட்டு இருக்காங்க. சரி, புது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுதுலாம். ஆமா, 1 இயர் என்னையும் இசைக்கு பாதுகாப்பா யூஎஸ்ல இருக்க வச்சுட்டேன். அந்த சீட்ல நீ போன வருஷம் தான் முதல்ல உட்கார்ந்த. அதனால நீங்களே எல்லாம் பாத்துக்கோங்கன்னு எங்க பொறுப்புலயே விட்டுட்டேன். இந்த தடவை புது ஸ்டாஃப் ஏதோ 1-2 பேரு நீயா செலக்ட் பண்ணிருக்கியா? இந்த நியூஸ் உனக்கு எப்படிடா வந்துச்சு? கேள்விப்பட்டேன். அம்மா டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது போன் பேச மாட்டேன். என்ன போன்லாம் பேசுறேன்? நான் மெயின் ரோட்ல வண்டியை விட்டாதானே. நம்ம இருக்க இடத்துல தாண்டா ஃபுல்லா வீடா இருக்கு. இங்கெல்லாம் வயல் தென்னந்தோப்பு பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்கு. அதான் சும்மா ஊரை சுத்தி வந்துட்டு இருக்கேன். டேய் போன வைடா. ஏய் என்னாச்சு மச்சான்? எவன கார்ல கள்ளத்துக்கு போட்டு கொல்ல பாக்குறான்? எவன பாத்துட்டு கூப்பிடேன். போன வை. போச்சு போச்சு, இது அந்த கிப்பி வச்ச ஆளாதான் இருக்கான். அடி அத்தி, கார்ல எல்லாம் ஆள் ரவுண்ட்ஸ் கூட்டிருக்கான். கொஞ்ச நேரம் கீழே இறங்காம இப்படி இருந்து பாப்போம். ஏக்க கார கரெக்டா நம்ம முன்ன கொண்டு வந்து நிப்பாட்ட போறான். நான் அப்பவே சொன்னேன் இந்த கிப்பி எந்த நேரத்துல வேணாலும் ஆள விடலாம். கண்டிப்பா இந்த கார் அந்த கிப்பியோட ஆளாதான் இருக்கான். கை கெட்டினது வாய் கெட்டாதது மாதிரி பார்சலையும் தூக்கிட்டு போக முடியாம ஆயிட்டேன். ஏங்க என்னப்பா?
இங்க யாராவது கல்ல தூக்கி என் கார்ல போட்டதை பாத்தீங்களா? ஐயோ தம்பி, அது கல் இல்லப்பா, தேங்காய் தான் உன் கார்ல வந்து விழுந்தது. தேங்காய்க்கு கல்லுக்கு கூடவா வித்தியாசம் தெரியாது? இல்லங்க, விழுந்த ஃபோர்ஸ் பார்த்தா கல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆளை க்ளோஸ் பண்றதுக்காக கல்லு தூக்கி போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஊருக்குள்ள புதுசா தம்பி, இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இல்ல அந்த கிப்பி தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு கிப்பி வச்சாளா? கிப்பியா? அது யாருங்க? பேரெல்லாம் புதுசா இருக்கு. இப்படியும் பேர் வைப்பாங்களா? அது சிலம்பல குளிக்கவும் செய்யாது, முடிய காடை போல வளர்த்தி அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஸ்டைலுக்கு விட்டுருக்கான். அதுக்கு நாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்க பேரு கிப்பி. ஓ, அது சரிங்க. ஏங்க அந்த சைடு ஃபுல்லாவே வயலா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க? தம்பி இதெல்லாம் ஒரு ஆளோடது கிடையாது. அப்புறம் ஒரு ஆளுக்கு 5 சென்டோ 2 சென்டோ இந்த மாதிரி வாங்கி போட்டுருப்பாவ. சிலர் நிறைய வாங்கி போட்டுருப்பாவ, பாட்டத்துக்கு கொடுத்துருப்பாவ. ஒரு ஆளால இந்த தோப்பு வயல எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா? ஆமா, நிறைய பாட்டத்துக்கு தான் கொடுத்திருப்பாங்க. கடைசியில மழை இல்லைன்னா எவ்வளவு விளைச்சல் வருதோ அதை பொறுத்து பாட்டத்துக்கு கொடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுப்பாவ, அப்படி இல்லைன்னா பொருளை கொடுப்பாவ. ஓ சரி சரி சரி. போன வரையும் ஒரு பக்கம் கிழங்கு ஒரு பக்கம் வாழை மரம். மழையில அம்பட அழிஞ்சு போனதாப்பா மிச்சம். அந்த பக்கம் எல்லாம் சுத்தி பார்க்கலாமா? அதெல்லாம் ஒரு காலம் தம்பி. எனக்கு கல்யாணம் ஆகி 17-18 வருஷம் ஆகுது. அந்த நேரத்துல எல்லாம் இந்த ஊர்ல உள்ள பொண்ணுங்க இருக்காங்கல்ல. பொண்ணுங்களா? ஆமாப்பா, வயசு பிள்ளைகளு, கல்யாணம் ஆகாத பிள்ளைகளு. அது பிறகு அதுங்களுக்கு கூட 4-5 குட்டி பிள்ளைகளு. இதுங்க எல்லாம் சேர்ந்து அந்த வயல் பக்கமா போகும். காடு மாதிரி வளர்ந்து கிடக்கு இந்த வயலுக்குள்ளயா? ஒரு பொண்ணு தனியா மாட்டினாலே அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. தம்பி, கிராமம் என்னன்னு நினைச்சீங்க? சிக்கனானுங்க கிராமத்தானுங்க எல்லாம் சேர்ந்து சின்ன பின்னமாக்கி விட்டுருவானுங்க. ஓ, அப்ப பொண்ணுங்க எல்லாம் வயலுக்குள்ள போவாங்களா? எதுக்குங்க? வேலை பாக்குறதுக்கா? வேலை பாக்குறதுக்கெல்லாம் இல்லப்பா, வயல் பக்கம் எல்லாம் நண்டு இருக்கும். அதுங்க பாட்டுக்கு நண்டு புடிச்சிட்டு வர்றது. அது பிறகு ஆளாளுக்கு ஒவ்வொரு வீட்ல இருந்து தேங்காய், ஒரு வீட்ல தேங்காய், ஒரு வீட்ல வெங்காயம், ஒரு வீட்ல தக்காளி, இப்படி எல்லாம் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல கூடி அதுல வச்சு சமைச்சு அதுல சாப்பிட்டுட்டு போவோம். நாங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து இங்க வந்தவியா, எங்களெல்லாம் ரொம்ப உள்ள விட மாட்டாங்க. ஓ, வயசு பொண்ணுங்களுக்கு இந்த ஊர்ல பாதுகாப்புன்னு சொல்றீங்க? ஆமாப்பா, 15-20 வருஷத்துக்கு முன்ன இருந்த பாதுகாப்பு இப்ப எல்லாம் எங்க இருக்கு? இப்பதான் சின்ன பிள்ளைகளையும் விடுறது கிடையாது. இப்ப வயலுக்குள்ள போலாமா? இல்லப்பா, இப்ப யாரும் போறது கிடையாது. கொஞ்ச வருஷத்துலயே அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு. இப்ப அதுங்க கூட சின்ன குழந்தைங்க சுத்திட்டு கிடந்ததுங்க எல்லாம் அதுங்க தான் இருக்குதுங்க. இப்ப எல்லாம் எங்கப்பா பாதுகாப்பு? எங்க பிள்ளைகளா இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், யாரும் அந்த காட்டு பக்கம் எல்லாம் போறது இல்ல. ஏன் போறது இல்லன்னா ஆட்களுக்கு பயந்து இல்ல, பாம்பெல்லாம் இருக்கும் அதான். ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த காலத்துல எல்லாம் அழகா பார்த்து ரசிக்கிறதோட விட்டுறணும்ப்பா. இறங்கி ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சோம், எங்க எவன் ஆப்ப வைக்கிறான்னு தெரியாது. இப்ப உன்னை எங்கேயோ பாத்திருக்கமே. ஆமா, பார்த்தது போல இருக்கு. நீ என்னடா ஊருக்குள்ள புதுசுங்கற? அப்படியா? நான் இப்பதாங்க இந்த பக்கம் எல்லாம் வரேன். ஐயே, நீ பெரிய ஒரு வீட்டு மருமகன் தானே? இசை வீட்டுக்காரன் தானே? அட ஆமா, கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது. முதல்ல சொல்லிருந்தா இளநீ நொங்கு நல்லா வெட்டி கொடுத்துட்டு போலாம். ஏப்பா, நீ அந்த கிப்பி அனுப்பின ஆள் கிடையாதா? ஒருத்தரசா இது இசை வீட்டுக்காரரே. என்ன குருனே நீங்க சொல்லுங்க. அது என்ன இசை வீட்டுக்காரன்? அதெல்லாம் வேண்டாம், குருனே பேசிக்கலாம். ஊரை சுத்தி பாக்குறதுக்காக வந்தீங்களோ? ஆமாக்கா, வயல் பக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சா, அதான் ஃப்ரீ டைம் இந்த பக்கமா வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்துட்டேன், பாத்துட்டேன். நொங்கு எல்லாம் பறிச்சு வச்சிருக்கீங்க எல்லாம். இங்க பதனி எல்லாம் கிடைக்கணுமே அப்போ? பதனியா? அக்கா நீ தானப்பா சொல்றேன். அக்கா? அக்கா இல்ல அக்கானி. நீங்க பதனின்னு சொல்றீங்க, ஊருக்குள்ள அக்கானின்னு சொல்லுவாங்க. அதுதான். அது இங்க கிடைக்குமா என்ன? இப்ப எல்லாம் ரொம்ப யாரும் பனைமரம் ஏறது இல்ல. நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வரும்போது நிறைய பேர் பனைமரம் ஏறுவாங்க. அப்பெல்லாம் நிறைய வீட்டுல கரப்பட்டி. அதான்ப்பா, இந்த பதனிக்கெல்லாம் அப்ப குறைச்சலே இருக்காது. அப்ப பனைமரம் ஏறிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப எல்லாம் வயசாயிட்டு. இப்ப எல்லாம் யாருப்பா பனைமரம் ஏறதுக்கு ஆள் இருக்காங்க? மரம் ஏறதுக்கு ஆள் இருந்தா தானே பதனி எடுக்க முடியும். ஆமா, ஆள் இல்ல, என்ன ஒண்ணு விழுந்து கிடக்கலாம். இது பயங்கர சர்வீஸ் தான் மரம் ஏறி. இதை ஏத்தி விடலான்னு பாக்குறோம். அப்ப ஊருக்கு வெளியே பதனின்னு வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரிஜினல் இல்லப்பா, மாத்திரை போட்டு அந்த டேஸ்ட் வர வைக்கிறாங்க. ஓ, அதெல்லாம் வாங்கி குடிச்சிடாத. இங்க ஒருத்தர் தான் பனைமரம் ஏறுவார் இப்போ. அதுவும் பதனி எல்லாம் 2 வாரத்துக்கு முன்னமே கேட்டு வச்சாதான் கிடைக்கும். எங்க இசை வீட்டுக்காரரு, நீ வேணும்னு ஆசைப்பட்டுட்டேலாம், நாங்க வாங்கி கொடுக்குறோம். அந்த இசை வீட்டுக்காரருங்கிறத மட்டும் கட் பண்ணிட்டு குருன்னு கூப்பிடுறீங்களா? சரிப்பா, பேர் இப்பதானே தெரியும். சரிக்கா. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். பதனி கிடைச்சதும் உனக்கு மெசேஜ் பண்ணி வந்து வாங்கிட்டு போயிடு. சரிங்கக்கா, எப்பவோ சின்ன வயசுல சாப்பிட்டது. சரி, நான் வரேன். சரிப்பா சரி. இது கிட்டிய சாலிலேன்னு முதே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. இந்த நேரம் மரத்திலே உட்கார்ந்து உறங்கி கீழே விழுந்ததான் மிச்சம். நேத்திக்கு விழுந்தது காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு கால் வலி. எப்படி மக்க மறந்து என்ன தேட வச்சியா? செல்ல என் கால் போனா கூட பரவாயில்ல, என் நெயில் பாதி உடைஞ்சிட்டு பாருங்களேன். ஏட்டு நீ என்ன நெல்லிக்கா பிறந்த நெல்லுங்கிற? செல்வம் அது நெல் இல்ல, நெயில். அவங்க விரல்ல இருந்த நகை எல்லாம் உடைஞ்சு போச்சாம். நகை உடைஞ்சதுக்கா இந்த அலப்பற பண்ண? அந்த காலத்துல எல்லாம் காட்டுலயும் மேட்லயும் ஏறி குதிச்சு வேலை பாப்பாவ. எம்பட அடிபட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாவ. உன் குச்சி கால இல்ல நகை உடைஞ்சதுக்கா இவ்வளவு அலப்பற பண்ண?
எனக்கு தெரியாது செல்லு நெயில பத்தி. செல்லம்பல வண்டி ஓட்ட தெரியாட்டா வண்டி எடுக்காம இருக்கலாம்ல. செல்லு நான் வண்டி எல்லாம் கரெக்டா தான் ஓட்டுவேன். உங்க பேத்தி மட்டும் புல்ல குதிக்காம இருந்திருந்தாங்க, நானே பேலன்ஸ் பண்ணி நின்றுப்பேன். ஆமா, இவங்க பேலன்ஸ் பண்ணி நிக்கறாங்களா நிக்கலையா நான் கனவுல கண்டுட்டு வந்தேன். இவங்க ஓட்டுற ஸ்டைலுக்கு நான் ரோட்லயே குதிச்சிருக்கணும். ஏன் சும்மா போன பிள்ளை வம்பா பிடிச்சி வண்டியில உட்கார வச்சுட்டு செல்லு உங்க பேத்தி கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா? பின்னாடி லாரி வந்துகிட்டு இருக்கு, நாங்க லெஃப்ட் சைடு போறோம், நேரா போகலன்னு சொல்லுங்க சொல்லுங்க எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா? ஏன்னா வண்டியில எனக்கு ஒரு லைட் கொடுத்துப்பாங்களே, இடது பக்கம் போனேன்னா இடது பக்கம் லைட் போடணும், வலது பக்கம் போனேன்னா வலது பக்கம் லைட் போட்டுக்கிட்டு போலாம்ல. செல்லுக்கு கூட இண்டிகேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. எமக்கு நீயாவது உடனே அவளை ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கலாம்ல. அந்த பையனா இதெல்லாம் ஒரு காயமே இல்ல. ஆமா, நெயில் உடைஞ்சதெல்லாம் ஒரு காயமா? அம்மா அவ விழுந்து கிடக்கும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஆம்புலன்ஸுக்கு போன போட்டியா? அவங்க அழுதுட்டு இருந்தாங்க, அவங்க அழுதுட்டு இருக்கறத பாத்துட்டு இருந்தேன். ஏஞ்சல், என்ன பெரியதா? இந்த மருந்தை வச்சு கால்ல சுத்தி கட்டிட்டேன்னு வச்சுக்கோ, வலியும் இருக்காது, சீக்கிரம் காயம் ஆறிடும். நான் அருண் கிட்ட ஆஸ்பத்திரி கூட்டு போய் சொல்லேன். ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றேன். வலிக்கெல்லாம் இல்ல பெரியதா, எனக்கு நெயில் போயிட்டு. அது போனா போகுது. சரி காலை காட்டு, நானே வச்சு கட்டி விட்டுறேன். இல்ல பெரியதா, நீங்க கொடுங்க, அருணை கட்டி விட்டுருவாரு. ஆமா, தாலி கட்டினவனுக்கு காலை கட்டுப்பட தெரியாதா? ஏமக்ளைன், அவ விழுந்து கிடக்கும்போது நீ வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அத்தை அவங்க ஐயோ அம்மா ஐயோ அப்பான்னு கத்திட்டு இருந்தாங்க. அவங்க கத்தி அழும்போது எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. நான் அவங்க அழுறதையே பாத்துட்டு இருந்தேன். நல்ல பொண்ணுமா நீ. சரி ஏஞ்சல், ஒன்னும் இல்ல, நகம் தானே, அதெல்லாம் வளர்ந்துரும். இது அருண் கிட்ட கொண்டு கொடுத்து வைக்க சொல்லு. இந்த குரு எங்க போயிருப்பான்? காலம் காத்தாலே எந்திரிச்சு எங்கேயோ போறான் வரான். எதுல போறான் எதுல வரான் எதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. காலையில போறான், அவனுக்கு தோணும் போது வரான். அண்ணனை இதை பத்தி எதுவுமே நம்மள்ட்டே கேட்க மாட்டேங்கிறான், அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான். இந்த 3 லட்சம் ரூபாவை எப்படியாவது இன்னைக்கு அண்ணன் கிட்ட இருந்து வாங்கிடணும். இன்னைக்கு வேற வித்யாக்கு ரிசல்ட் வர நாள். எப்படியும் வித்யா நல்ல ரேங்க் தான் வாங்குவான். அண்ணன் எப்படி இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கான். இந்த கேப்ல அந்த 3 லட்சம் ரூபாவை வாங்கி 15 லட்சமா அவன் கையில கொடுத்து அவனை அனுப்பி விடலாம். என் பேர இசை இல்ல எமக்கா ஏடி. எப்படி அண்ணன் கிட்ட பேசி இன்னைக்கு அந்த காசை வாங்குறது? இந்த பிரியா என்னடானா இசை வீட்டுக்காரர் வந்திருக்காரு, லட்டு குலாப் ஜாமுன் எல்லாம் செஞ்சு அடுக்கி வச்சிருக்கான். நம்ம கண்ணுல எல்லாம் காட்டவா போறாவன்? கேட்டா சுகர் சுகர்னு சொல்லி கண்ணுலயே காட்ட மாட்டாவ. இவ வேற நடு வீட்டுல உட்காந்து என்னமோ கனவு கண்டுகிட்டு இருக்கா. யாரும் இல்ல, இப்பதான் பெய் ஆட்டை போட்டு திங்க முடியும். ஆகா, என்ன ஒரு மனம்! என்னத்துக்காக ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு இப்படி அடுக்கி வச்சிருக்காவன் தெரியலையே. என்னத்துக்கா இருந்தா என்ன, நம்ம வாய்க்கு நமக்கு ருசி. சித்தி ஏ தமிழ், என்ன உனக்கு இப்ப? ஏற்கனவே சுகர் இருக்கா உங்களுக்கு? இதுல ஸ்வீட்லாம் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் அந்தால கடையில கிடக்க வேண்டியதான். இப்ப கொஞ்ச நாளா அம்மாக்கு கூட எந்திரிச்சு நடக்க முடியல. இந்த சுகருக்கு எது திங்கப்படாதுன்னு இருக்கோ அததான் வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்டனால. தமிழ் தமிழ் கத்தாத, ரெண்டே எடுத்து வாயில போட்டு 2 அமுக்கு அமுக்கிட்டு போயிருக்கேன். சும்மா இருங்க சித்தி, அதுக்கப்புறம் மறுபடியும் மது வந்து ஊசியா போடுவான். நேத்து கிழங்கு சக்கை எதெல்லாம் சுகருக்கு சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் உங்க வாய்க்குள்ள போகும். தோணத்துல தானே தின்ன முடியும். நாளைக்கு என் உயிர் போயிருது, உனக்கு தோணலாம். சித்தி ஒரே ஒரு குலாப் ஜாமுன் தானே கேட்டான். ஐயோ இன்னைக்கு சாப்பிடுறது நேற்றுக்கே தெரிஞ்சா கொடுத்துருப்போமே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில உருண்டு புரள மாட்டேன். ஒன்னும் உருளவும் மாட்டேன் புரளவும் மாட்டேன். உங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்புங்க. இங்க பாரு, 2 எடுத்து வாயில போட்டுக்கிட்டு போறேன். ஒன்னும் தேவையில்ல, எடுத்து காலி பண்ணுங்க. வீட்டுல வயசானது இருக்கான்னு தெரியல, அதுக்கப்புறம் என்னத்துக்கு இப்படி வாங்கி குமிச்சு வச்சிருக்கியா? இன்னைக்கு வித்யாக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் தான் இனிதான் வரப்போகுதே. என்னமா வரல, அது பாஸ் ஆச்சா இல்லையானா இனிமே தான் தெரிய போகுது. அதுக்கு முந்தைய இப்படி அடுக்கி வச்சிருக்கியா? அதுக்கு பிறகு உங்க புது பேரன் இருக்காலாம், அதான் குரு. ஆமா, அவனை பிரியா கிட்ட போய், பிரியாமா இன்னைக்கு எப்படி என் காலேஜுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும், அதனால நிறைய ஸ்வீட்லாம் செஞ்சு வச்சிருங்க. அப்புறம் இன்னொரு விஷயமா எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா நடக்க போகுது. இது நான் எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப். இதுல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேனா அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிட்டே தான் இருப்பேன். நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால அதுக்கு சேர்த்தே ஸ்வீட்லாம் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கு. வாகம், ஆனா ஒரு காலேஜ் வச்சு நடத்தியவன போல இருக்கு, வெளியே பார்க்க அப்பாவி போல தெரியுது. சரி, அதனால தான் பிரியா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான். சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 நாள் ஆஸ்பத்திரியில அட்மிட் தான் ஆக வேண்டியதா இருக்கும். மது வர இங்க இல்ல தெரியும்ல. எம்ம தாயே, ஒரு பொடி எடுத்து திங்கவா விட போறேன். போங்க. ஏ தமிழ், அந்த லட்ல மட்டும் ஒண்ணு கூட. அன்போட அப்பா கூட எவ்வளவு கண்ட்ரோலா இருக்காரு. ஏதாவது எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு எவ்வளவு கண்ட்ரோலா இருக்காரு. உங்களுக்கு சுகர் இருந்ததுக்கு பிறகு கூட கண்ட்ரோல் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியல. பாரு, ஒருவேளை நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, நிறைவேறாத ஆசையா போயிடும். அது பிறகு ஆவியா வந்து ஒன்னதான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பேன். ஆவியாவா? என்னடா சொல்றான்? இது எப்படி நடக்க முடியும்? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதுவும் 1 இயர் கான்ட்ராக்ட் எல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட ஒரே நிமிஷத்துல கேன்சல் பண்ணுவாங்க? நீ போனை கட் பண்ணி, எனக்கு செகண்ட் கால் வருது. ஹலோ ஹலோ
எவன்டா நீ? கால் பண்ணிட்டு சாவு மணி அடிச்சிட்டு இருக்க. டே புறம்போக்கு, கத்தி கத்தி போய் சேர்ந்துறாத. யாரா நீ? மாப்பு, உனக்கு அப்பு நான் தான். இங்க பாரு, நான் கொலை வரியில இருக்கேன். தயவு செஞ்சு போன வச்சிரு, அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிருவேன். அப்புறம் அரசாங்கமே சீல் வச்சுட்டாங்க போல. என்ன? அரசாங்கமே சீல் வச்சுட்டாங்க போலன்னு கேட்டேன், கேக்கல? யாரா நீ? உனக்கு எப்படி தெரியும்? மாப்பு, உனக்கு அப்பு நான் தான்டா. புரியல? ஃபாரினர்ஸ் கூட நீ மட்டும் தான் டச் வச்சிருப்பியா? ஏன் எனக்கு உலகம் ஃபுல்லா ஆள் இருக்காதா? என்னடா உளர்ற? இன்னைக்கு டிவி நியூஸ்ல இருந்து பேப்பர் நியூஸ் வரைக்கும் ஒன்ன பத்தின டாக் தான். சரி, எவ்வளவு லாஸ்ன்னு சொல்றியா? டேய், நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற எதையோ தெரிஞ்சுக்கிட்டு உளராத. என்னையா பெரிய டென்ஷன்? உன் கூட ஃபாரினர்ஸ் வச்சிருந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிட்டு. அதுவும் 1 இயர் கான்ட்ராக்ட். டேய், மறுபடியும் யாரா நீன்னு கேட்காத. சிம்பிளா சொல்ல போனா உனக்கு ஆப்பு நான் தான். புரியல? டேய், தைரியம் இருந்தா அவன் பேரை சொல்லுடா. டேய் வெண்ண, உனக்கு பேர சொன்னாதான் எனக்கு தைரியம் இருக்கு, நீ ஒத்துப்பேனா? அப்படி ஒன்னும் தேவையில்லடா. சரிமாப்பு, லாஸ் எவ்வளவுன்னு கொஞ்சம் சொல்றியா? என்னடா பண்ணி வச்ச? அதான் சொல்றேனே, அரசாங்கமே சீல் வச்சுட்டாங்களா அப்படின்னு. 1 வருஷம் ஆர்டர் கேன்சல் ஆச்சா? டேய், என்ன பண்ணன்னு சொல்ல போறியா இல்லையா? என்ன பெருசா பண்ணிட்டேன்? உன் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல தான் கைய வச்சேன். நீ நினைக்கிற மாதிரி பெருசா எல்லாம் பிளான் போடல. எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக இருந்த ஃபுட் எல்லாம் ஷிப்ல ஏத்துறதுக்கு முன்னமே அதெல்லாம் பாய்சன்னு ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து சீல் வச்சிருக்காங்க. என்னடா உளர்ற? தெளிவா தான் பேசுறேன். ஏண்டா சொங்கி, ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ற ஃபுட்லயே இந்த வேலை பாப்பேன்? டேய், நான் எக்ஸ்போர்ட் பண்ற ஃபுட்ல இருந்து டெக்ஸ்டைல் வரைக்கும் எல்லாம் தரமானதா தான்டா இருக்கும். தரமானதா தான் இருக்கும். ஆனா நீ தான் தரம் கிட்டவனாச்சே. தரம் கிட்டவன் கிட்ட தரமா தான் நடந்துக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அதான் லைட்டா ஒரு கோடு போட்டேன். அரசாங்கம் வந்து சீலே வச்சுட்டாங்க. நான் தான் சொல்றேன் இல்ல அரசு, உனக்கு ஆப்பு நான் தான். சரி, எவ்வளவு லாஸ் சொல்றியா? உனக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். எப்படிடா பாய்சன் சொல்ல வச்ச? ஏண்டா 420 1 நம்பர் தரம் கட்டவன். நீ ஏன் உலகம் முழுக்க உனக்காக ஆள் வச்சிருக்கும் போது எனக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்களா? ரொம்ப எல்லாம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம். நீ எக்ஸ்போர்ட் பண்ண வச்சிருந்தேல ஃபுட். எங்க பாருப்ப அரசு, நான் ரொம்ப எல்லாம் மோசமானவன் இல்ல. கண்டெய்னருக்கு தொடக்கத்துல இந்த கொஞ்சம் ஃபுட்ல தான் பாய்சனை கலக்க சொன்னேன். கலக்க வைத்தவனும் நானே. ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் அங்க வர வைத்தவனும் நானே. ஃபாரினர்ஸுக்கு தரங்கிட்ட ஃபுட்டை நீ அனுப்ப பார்த்தேன்னு தகவல் கொடுத்ததும் நானே. உன் கூட இனிமே கான்ட்ராக்டே வச்சுக்க மாட்டேன்னு கிளின்னு உன்னை தொங்க விட வச்சவனும் நானே. ஆக மொத்தம் ஒரே நாளையில உன் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல ஆப்பு வச்சேன் பாத்தியா? அது 50 கோடி. 1 வருஷம் கான்ட்ராக்ட் போச்சா? விளையாட்டு பையன் நினைச்சு உன்னை விட்டுட்டேன்டா. நீ யாருன்னு காமிச்சிட்டேலாம். ஆஹா, நான் கோடு தான் போட்டிருக்கேன். நான் ஆட வேண்டிய ஆட்டம் எனக்கு எவ்வளவோ இருக்கு. இதனால எனக்கு எவ்வளவு லாஸ்னு உனக்கு இப்ப புரியல. என்ன பெருசா லாஸ்? அதாவது அரசு, ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதவங்க இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. என் அம்மா எனக்கு நிறைய கத்து கொடுத்திருக்காங்க. சாப்பாட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனாலதான் லைட்டா புள்ளி மட்டும் வச்சேனா. ஏன்னா கண்டெய்னர் ஃபுல்லா இருக்க ஃபுட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுலாம். இதுக்கு அப்புறம் நீ தலை கீழே தொங்குனாலும் ஒருவேளை ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ உனக்கு எதிரி யாரோ இருந்து இந்த மாதிரி துரோகம் பண்ண வச்சுட்டாங்க அப்படி நாடகத்தை ஆடி நம்ப வைக்கலாம். ஆனா கேன்சல் பண்ண கான்ட்ராக்ட் அவ்வளவுதானே. சரி, ஷேர் மார்க்கெட்ல பார்ட்னர்ஸ் எல்லாம் நியூஸ் கேள்விப்பட்டதுல இருந்து அவங்க ஷேரை கேட்டு உன்னை இம்சை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களே. கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்படி கொடுக்க போற ஷேர? எப்படி நான் வச்ச ஆப்ல உன் பிசினஸ்ல ஒரு 10% ஆப் அடிச்சிருக்க மாட்டேனா? இது ஆப்பே இல்ல, ஜஸ்ட் ட்ரையல் தான். மெயின் பிக்சரே இனிதான். நீ ஆள் தெரியாம மோதிட்டான். ஏன் கோட்டைக்குள்ள நீ இல்லீகலா நுழைய ஆசைப்பட்ட? உன் மொத்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே நான் லீகலாவே நுழைஞ்சி தரமட்டமாக்குறேன்டா. என்னடா உளர்ற? ஒரு சின்ன பையன் உன் கோட்டைக்குள்ள நான் நுழைஞ்சேன்னா என்னடா அர்த்தம் அது? நீ என்ன ஒருத்தர் 2 பேர் தலையில உட்கார்ந்து ஆட பாத்திருக்க? எப்போ என் கோட்டைக்குள்ள நீ நுழைய ஆசைப்பட்டியோ அப்பவே அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்டா. உனக்கு ஆப்ப அடிக்கிறவன நான் தான், உன் அட்டைக்கு உட்கார வைக்க போறவன நான் தான். ஒழுங்கு மரியாதையா உன் சேட்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு நேரா சர்ச்சுக்கு போ. ஃபாதர் கிட்ட சொல்லு, நான் இத்தனை கொலை பண்ணிருக்கேன், இத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கேன், இத்தனை பேர் வாழ்வாதாரத்தையே கெடுத்திருக்கேன், எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டு அவரை பாவ மன்னிப்பு கொடுத்து உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போ. ஃபாதர் கிட்ட சொன்ன விஷயத்தையெல்லாம் போலீஸ்காரங்க கிட்டயும் சொல்லு. உன்ன ஒரு செல்ல உட்கார வைப்பாங்க. இப்பவும் சொல்றேன், நீயா போய் செல்ல உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஆயுள் காலம் ஜாஸ்தி. சரி, வயசானவரு வாழ்ந்த காலத்துல தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு செல்ல தூக்கி உட்கார வச்சு 1 வருஷம் 2 வருஷம் தண்டனையோட முடிச்சிருவாங்க. மவனா, அதை விட்டுட்டு என்ன ஆட வச்சேன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்துல உன் பொண்டாட்டி கூட நிக்க மாட்டாங்க. என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா. நான் பார்க்காத எதிரிங்களும் இல்ல, எனக்கு தெரியாத ரவுடிங்களும் இல்ல. இன்னும் உனக்கு என்ன பத்தி தெரியல போல.
என்ன உன்னோட ஒரு 25 வயசுல உன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பியா? அதுல இருந்து வந்த எதிரிங்க தானே. ஆனா நான் யார் தெரியுமா? பிறந்த அடுத்த செகண்ட்ல பிறந்த அடுத்த செகண்ட்ல இருந்தே எதிரிங்க கூட எதிர்நீச்சல் போட்டுதான் இப்போ இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். புரியல? நான் பிறந்த அடுத்த செகண்ட்ல இருந்தே எதிரிங்களை தான் பாத்திருக்கேன். அப்படிப்பட்ட என்கிட்ட எதிரிய பாத்திருக்கேன், புண்ணாக்க பாத்திருக்கேன், ரவுடிய பாத்திருக்கேனா? சில்றத்தனமா இல்ல? நான் உன்னை சின்ன பையன் சில்லற பையன் நினைச்சிட்டேன். ஆஹா, இப்பதான் நீ யாருன்னு கண்டுபிடிக்கணும் வெறிய எனக்கு வந்திருக்கு. உன் கண்ணை திறந்து பார்த்தாலே நான் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் உன் எதிரிலே நிப்பேன். உன் தோள்ல கைய போட்டு உன் கூடவே நிக்கலாம். உன் கூடவே ஒன்னா சாப்பிடுற மாதிரி இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். நீ யாருன்னு எனக்கு தெரியப்போ உன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கண்டா. இந்த பாடுறா, நான் தான் சொல்றேன்ல, நல்லா தர லோக்கல். பிறக்கும் போதே எதிரிங்களை சம்பாதிச்சு எதிர்நீச்சல் போட்டுதான் இப்ப இந்த இடத்துல நிக்கிறேன். நீ என்ன அழிக்கணும்னு நினைக்கிறதும் ஏமான அழிக்கணும்னு நினைக்கிறதும் ஒண்ணு. சரி, இன்ட்ரோலாம் ரொம்ப நேரம் கொடுத்து போரா இருக்கு. இன்னைக்கு மொத்த நியூஸோட கதாநாயகனே நீதான். எனக்கு தெரியும், இதுல எல்லாம் உன்னை தூக்கி உள்ள வைக்க முடியாது. நான் கண்டெய்னர் ஃபுல்லாவே பாய்சன் கலந்திருந்தாலும் உன் இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி நீ வெளியே வந்துருவேன்னு தெரியும். அதான் எதுக்கு தேவையில்லாம ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஆனா அடிச்சுட்டே இருக்க வேண்டியது என் கடமை தானே அரசு. என்னடா சொல்ல வர? சரியா சொல்லணும்னா இந்த 10 நாளையில உன் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எல்லாம் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறலாம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நவ். டேய், என் ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியானதுடா. நீ ஃபுட்டுக்கு ஆப்பு வச்ச மாதிரி எல்லாம் என் டெக்ஸ்டைல் பிசினஸ்ல ஆப்பு வைக்க முடியாது. டேய் மாங்கா, நான் நினைச்சா ஷிப் மூவ் ஆன அடுத்த செகண்டே எப்படி அடுத்த செகண்ட் ஷிப்ப கடலுக்குள்ள மூழ்க வச்சாலும் வச்சிருவேன். ட்ரை பண்ணுவோமா? இப்போ ஆளுங்களை வச்சு உன் ஃபுட் எல்லாம் நல்லதுதான், யாரோ எதிரிங்க தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஆபீசர்ஸ் மண்டையே கழுவிடுவேன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ என்ன பண்ற? கொஞ்ச நேரம் போய் நியூஸ பாரு. இந்த திடீர் அதிர்ச்சியெல்லாம் உன் இதே தாங்காது. என்ன வயசாயிட்டுலாம். அப்படியே பிரேயர் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணிக்கோ. கொஞ்சம் மன நிம்மதியாவது கிடைக்கும். வைக்கட்டா? உனக்கு வேணா வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. கடைசியா ஒன்னே ஒண்ணு கேளு, அதுக்கப்புறம் போனை வச்சிடுறேன். மாப்பு உனக்கு அப்போ நான் தான். பை. இவன் பிரெயினுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். ஷிப்ப முங்க வச்சா கவர்மெண்ட் என்ன சும்மா விடுமா? டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ற டேட் தள்ளி வைக்கலாம்னு சொல்ல போறியா? டேய், டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 10 நாள் தானே இருக்கு. இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், தகவல் கொடுத்துரு.